அது சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? பசிக்குது இல்ல, எல்லாரும் சாப்பிடலாமே. சரி, நான் 1 2 3 சொல்லுவேன், அப்ப எல்லாருமே சாப்பிடலாம். சரியா? இந்தாங்க. எனக்கா? எல்லாருக்கும் கொடு. ரெடி? 1 2 3. இன்னும் கொஞ்சம் கொடுக்கவா? இல்ல வேண்டாம், போதும் போதும். டேய் டேய் டேய், போதும். மாப்பிள்ளைய தொந்தரவு படுத்தாதடா. மாப்பிள்ளை சாப்பிட்டுக்காரு, நீ சும்மா இரு. பரவாயில்ல மாமா. டேய், ஏன்டா அப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அண்ணியே பாத்துட்டு இருப்பான்னு பாக்குறோம். பின்ன என்ன தலைவா, வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க, ஒரு அடி கூட முன்னாடி போக மாட்டேங்கிற. நீ என்னதான் முடிவுல இருக்கிற? அதானே, நீ போய் இப்போ உன் லவ்வ சொல்லிட்டு வரியா, இல்ல நாங்க போய் உன் லவ்வ சொல்லிட்டு வரவா? அது எனக்கு அவமானம்டா. இதெல்லாம் அவமானம்னு நினைக்கிற? போய் லவ்வ சொல்லணும்ல. இப்படி பதுங்கிட்டே இருந்தா எப்படி? நீ சுத்த வேஸ்ட் தலைவா. பர்றா, எனக்கு எல்லாம் உன் மேல நம்பிக்கையே இல்ல. போற போக்க பார்த்தா அந்த எம்எல்ஏ பொண்ணு கழுத்துலதான் நீ தாலிய கட்ட போற. பின்ன என்ன தலைவா, நீ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இதுல கோபம் வேற வருது. டேய், இன்னைக்கு நான் சொல்றேன்டா. சொல்லு தலைவா, அதுக்காக தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டேய், இன்னைக்கு உங்க அண்ணியோட பர்த்டேடா. ஓ, பிறந்த நாள் அன்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி சம்பவம் எதுவுமே இல்ல தலைவா. நீ போய் கலக்கு தலைவா. டேய், அதுக்குன்னு இப்படி வெறும் கை வீசிட்டு போய் காதல சொன்னா நல்லா இருக்காதுடா. அடிங்க. ஓ, மோதிரம் வாங்கிட்டு போறியா? காதல் சொல்ற வாக்குல மோதிரத்தை போட்டு நிச்சயம் பண்ணலான்னு பாக்குற. நீ வித்தியாசமான ஆள் தலைவா. எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டு தான் தாலியை கட்டுவாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் உல்டாவா பண்ணிட்டு இருக்க. சூப்பர் தலைவா. டேய், என் பிளானே வேறடா. பாத்தியா? டேய், உங்க அண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்கடா. அட்டன் பண்ணுங்க. என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சா? இந்த குடும்பம் வேணாம், சொந்தம் வேணாம், பெத்த அப்பா வேணாம், கூட பிறந்த அண்ணன் வேணான்னு யாருமே வேணான்னு விட்டுட்டு போனவதானே அவ. ஏன் சொத்தை விற்கிறதுக்கு அவ கையெழுத்து போட்டு கொடுக்கறதா?
யார் சொத்துக்கு யார் கையெழுத்து போடுறது? என்னதாங்க ஆச்சு? ஐடி கம்பெனி வைக்கிறனால நம்ம இடத்த வாங்க வந்தவன். ஆமா, நம்ம இடத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என் கூட பிறந்த குடியிருக்கோ வரணுமா? அவ போன போய் ஒட்டு வேணா உறவு வேணான்னு தலைமொழிக்கு 30 வருஷம் ஆச்சு. என் சொத்தை விக்கிறதுக்கு அவ வீட்டு வாசலுக்கு போய் அம்மா தாயே என் சொத்தை விற்க கையெழுத்து போட்டு கொடு, இதை வச்சுதான் கஞ்சி குடிக்கணும்னு கெஞ்சணுமா? என்னங்க கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படி கோகிலா இருக்க முடியும்? அவ பண்ணிட்டு போறது சாதாரண காரியமா? அங்க பாரு, சிங்கம் மாதிரி இருந்த எங்க அப்பா இப்ப வீல் சேர்ல இருக்காரு. சராசரி மனுஷன் செய்யற எதையுமே செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவதானே, சொல்லு, அவதானே. அவ கையெழுத்து போட்டு கொடுத்து நான் சொத்தை வைக்கணுமா? இல்லங்க, அந்த பையன் நம்மள நம்பி ப்ராஜெக்ட வேற. அவன் நம்பட்டும். அதுக்காக அந்த லட்சுமி அவ பேர் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. அவகிட்ட போய் நான் நிக்கணுமா? அப்படி இல்லங்க, அவங்களுக்கும் நமக்கும் எதுவுமே இல்லன்னு ஆயிடுச்சு. நாமளும் அவங்க கூட சேர்ந்து உறவாட போறதில்ல. ஒரு கையெழுத்து தானங்க. கோகிலா, வேண்டாம் கோகிலா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன் நான் என்ன செய்வேனே தெரியாது. அவ கையெழுத்து போட்டுதான் இந்த சொத்தை விக்கணும்னா அப்படி ஒரு சொத்தை விற்க வேண்டிய அவசியமே இல்ல. எங்க